என் வீட்டில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் இன்னைக்கு உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உன் இடத்துல எந்த செய்வனையும் இல்லை. உன் மனம் கலங்காத இருக்குன்னு எந்த ஏவலோ புள்ளியோ சூரியமோ எதுவும் கிடையாது. முழுக்க கண்ணார் நோவு. ஒரு குடும்பம் கொஞ்ச நேரம் சிரிச்சிருந்தாவே 4 பேர்த்து கண்ணுனாலும் நறுக்குன்னு விடும். அது மாதிரி கண்ணோவு பட்டு நிக்குது. வேற எதுவுமே இல்லை. பசங்களுக்கெல்லாம் எப்படி சாமி இருக்குது? பையன் வயசு என்ன? 22ஆவது. அடுத்து பிரசாந்த்குமார் தீனா, இவருக்கு வயசு ஆகுது. இன்னொரு வயசு 19 வயசு ஆகுது. இந்த இடத்துல கற்பூரவள்ளி செடி இருக்கா? வாங்கி வை. இடமில்லையே சாமி, வேற நேரத்தில் தான் வச்சாதான். ஒரு தொட்டி வச்சு அதுல கூட உன்னால வைக்க முடியாதா? சரி சாமி, வைக்கிறது சாமி. கண்ணோ அதுல முறிவிட்டு போகும். கருந்துளசியும் அதையும் வாங்கி பசங்களுக்குலாம் இப்ப எல்லாமே நல்லாதான் இருக்கு. மேற்படிப்பு தொடர்ந்து இருக்காங்களா? ஒரு பையன் படிப்பு முடிச்சிருச்சு. அதுக்கு வேலை ஏதாவது கிடைக்குமா சாமி? அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ தான் எனக்கு வழிகாட்டி கொடுக்கணும். அரசாங்க படிப்புக்கு யார் படிக்கிறதா இருக்கிறது? இன்னும் அரசாங்க படிப்புக்கு எதுவும் படிக்கல சாமி. காலேஜ் தான் போயிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காருண்ணா, அப்பெல்லாம் உட்காராதா? அரசாங்க உத்தியோகம் ஒண்ணு இருக்கு, 3 நாள் ஒரு ஆளுக்கு. சரியா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ண சொல்லு. அடுத்து பையனுக்கு எப்படி சாமி இருக்குது? இப்போதைக்கு உன் பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கு. சரியா? வர சிறு சிறு உணவை தாங்கிட்டு தான் ஆகணும். ஆனா உன் குடும்பத்து வேலை கண்ணார் மட்டும்தான் இருக்கு. பெரிய கசப்பு எதுவும் உன் குடும்பத்துல இப்போதைக்கு இல்லை. எங்க வீட்டுக்காருக்கு சாமி வெளியில போகுது சாமி. அதுக்கு எப்படி இருக்குது? மூட்டு வலி சம்பந்தப்பட்ட வலி இருக்கா? எலும்பு சம்பந்தப்பட்ட வலி இருக்கா? அவருக்கு நிறைய கஷ்டத்தான் படுறாரு. விடிய கண்ணு முடிக்கல, தூங்கல. நான் வண்டி போட்டு போறாரு. எலும்பு தேய்மானம் இருக்கு. 40 வருஷமா வண்டி ஓட்டினா. சரியா? அதை கண்டறிஞ்சுப்பாரு. யாரையில அந்த பிரச்சனையிலே சாமி உடம்புக்கு வேற எதுவும் இல்லமா உங்களுக்கு சிக்கல். மனசு போட்டு குழப்பிக்காது. சரியா? சரி சாமி. ஒன்று எனக்கு எப்படி சாமி இருக்குது? எனக்கு சொல்லு சாமி. பேர் என்னம்மா? இந்த திருநீரை மட்டும் அப்படியே எடுத்துக்க. கால் பூச்சி வச்சுக்க. காலில் பூசத்து. சரியா? எனக்கு எப்படி சாமி இருக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையாக கவலைனால தான் சாமி கேட்குறேன். எனக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது சாமி.
வேலைக்கு போவதுன்னா ரொம்ப பிடிக்காது. உனக்கு உள்நோவு எதுவும் கிடையாது, சும்மா மேல தேக வழிபாடுதான். சரியா? அது சாதாரண மாத்திரை போட்டாலே சரியா. வேற எந்த குறையும் இல்லை. அடுத்து சரி சாமி, ஒண்ணு இருந்து போயிருச்சு. அது இருக்குதா இல்லையா எனக்கு நீ தான் சொல்லணும். என்னது? என்னோட மாமியா இருந்து போயிருச்சுங்கிறாங்க சாமி. அது இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. அது நீ தான் சின்னதுலயே பிரிஞ்சு போயிருச்சு சாமி. உசுரோட இருக்குதா? சாமி கும்பிடலாமா இல்ல தேவையில்லையா அப்படின்னு கேட்கணும் சாமி. உசுரோட இருந்தா தேவையில்ல. இருக்குதுமா, கிழக்கு திசையில இருக்கு. சாமி இருக்குதுமா. சாமி முத்து மாதிரி இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. முத்து மாதிரி இல்லைன்னு தான் அது என்ன சாமி? சொல்லுது. அது என்ன சொன்னது? அந்த உயிர் இருக்கு, கிழக்கு திசை இருக்கு. இருக்குதுன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. இருக்கு. இல்ல நீ எந்த சாமி கும்பிட்டாலும் ஏர்வையாகாது அவளுக்கு. உசுரோட இருக்குதா? அந்த உயிர் இருக்கு. நாங்க போனா பார்க்க முடியுமா? கண்டறிச்சு பாரு. கண்டறிஞ்சு பார்த்தா கிடைக்குமான்னு கேட்கறோம். கண்டறிச்சு பாரு, கிழக்கு திசை இருக்கு. கிழக்கு தசையா? இல்லைன்னு தான் சாமி சொல்லுது. அதனாலதான் இல்லைன்னு தானே சாமி சொல்லுச்சு. கருப்பு சாமி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுச்சு. இனியே எங்க மருதாயா வந்து இல்லைன்னு சொல்லுச்சு. எதை சாமி நம்புறது? நீ கிழக்கு திசையில அந்த உயிர் இருக்கு. அப்ப ஏன் மருதாயி வந்து அவளோட குலதெய்வமே வந்து ஏன் இருக்குதுன்னு அந்த இடத்துல சொல்லிச்சு கருப்பு சாமி கிட்ட? எங்க? அங்க குளத்தூருக்கு அந்தாண்டு போன சாமி. குளத்தூருக்கு அந்தாண்டு நீ போன 1000 வாதாரம் எடுத்துட்டு போ. நீ என்னத்தை நம்பாத போ. அது ஏன் இஷ்டம். இப்ப இந்த இடத்துல மருதாயி வந்து சொல்றான்னு வச்சுக்க, அது சரியா இருக்கும் பட்சத்துலதான் நீ நம்பணும். அவ சொல்றதெல்லாம் உன்னால நம்ப முடியாது. ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட விஷயத்தையும் உங்க இடத்துல திணிப்பாங்க. அவ வந்து மருதாயி வந்து என் மேல வந்து தானே சொன்னா. மேல வந்து தானே அப்ப என்ன பொய்யாத போவோம். என்ன பொய்யில நினைச்சுக்குவாங்க. அவ சும்மா சொல்றான்னு தான் நினைச்சுக்குவாங்க. கிடையாது. எனக்கு திசை உயிர் இருக்கு. சரி சாமி, நீ இருக்குதுன்னு சொல்லிட்ட. நான் அந்த திசையை காட்டு சாமி. அந்த இடத்த எங்களுக்கு கிழக்கு திசை இருக்கு. கிழக்கு திசை இருக்குது. ஒண்டியா இருக்குதா இல்ல ஒண்டியா சாமி? 40 வருஷம் ஆகுது போய். நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களையே போறது. 50 வருஷமே இருக்கு சாமி. 50 வருஷமே. கிழக்கு திசையில அந்த உயிர் இருக்குமா? கிழக்கு திசையில உயிர் இருக்குது சாமி. அது குடும்பத்தோட இருக்குதா இல்ல தனிப்பட்ட முறையில இருக்குதா? சரி, என்ன சாமி உண்மையில வந்து சொல்லிச்சு? மருதாயி இவங்க சாமி குலதெய்வம் வந்து செத்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி சத்தியமா அடிச்சிருச்சு. இது என்ன சொல்றது? அதுவும் இல்லாத அங்க குளத்தூருக்கு அந்த ஏன் சாமி இப்போ மருதாயி மேல அழைச்சி இல்லை இந்த அம்மா மேலே அழைச்சி கூப்பிட்டு சொல்ல பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இல்ல சாமி, என் மேலேயே அழைச்சி கேட்க கூடாது. ஏன்னா நான் தானே வந்து என் மேலேயே தானே வந்து அந்த சாமி சொல்லிச்சு. சாமி தான் இருக்குது. ஆனா நீ போய் சொல்லிட்ட. இல்லை ஏக்கா அப்படி இல்லை, நீ எல்லா இடத்துலையும் சாமி அழைக்கிறது. என்ன சாமி அழைச்சி விடு சாமி, கேட்கலாம். அந்த சாமிகிட்டே கேட்கலாம். உறுதியா கைதான் சாமி என்ன மாதிரி பொய்ன்னு சொல்லி விட்டாங்கல்ல. அது வேறவங்க மேல வந்து சொன்னாதான் அது நம்புவாங்க. நான் பொய்ன்னு தான் நம்புவாங்க. நானே என் மேல வந்தது நானே வளைச்சு உங்ககிட்ட கேட்கறேன்னே. நானே வந்து சொன்னது ஏன் அந்த அம்மால தான் நான் மருதாயம்மால நான் மருதாயி வந்துக்கிறேன். உங்க அம்மா இல்ல இந்த மாதிரி குறையா வந்துதான் அந்த அம்மா இவ்வளவு கஷ்டத்தால சேர்த்துருக்குன்னு தானே அழுதுட்டு சொல்லி இருக்குது. முத்து மாதிரி வாக்கு போய் போவாதுக்கா, நீ எங்கனாலும் கேட்டுக்கலாம். நான் கேட்கறேன். இப்ப ஐயனாரப்பனா கருப்புசாமி அது என்ன மினேஸ்வரன் பெரியாண்டி போயிட்டு குளத்தூருக்கு அந்தாண்ட 70 போடு காட்டம் இருக்குது. அங்கேயே போயிட்டுதான் நான் கேட்கறேன் சாமி. என் மேல இடத்துக்கு வா. என் மேல வந்தது இடத்துக்கு வா. என் மேல வர வச்சு இடத்துக்கு வாணும். கூப்பிட்டா போக்கா ஒரு நிமிஷம். உன் மேல சாமி இல்ல 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 உன் மேல இருக்கிறது சாமியா பேயா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். போ நான் சொல்றேன். போ உன் மேல இருக்கிறது சாமியா பேயான்னு இப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். நீ நவுனி இல்லக்கா வந்தா உடம்பு செல்லாத போயிரு சாமி. கழுத்து சரிக்கா
கழுத்து வலி எடுத்துக்குது, உடம்பு சரியில்லாத போயிருக்கு சாமி. நீ சொல்ல எதா இருந்தாலும் இல்ல என் மேல வர்ற சாமியா தாத்தா உங்களுக்கு தெரியலாமா? நீயே சொல்லு சொல்லு சாமி. பொய்க்குன்னு எடுத்துக்கணும். நான் பொய்ன்னு சொல்லிட்டேன். இப்பயும் சொல்றோம் பாருங்க, மருதாயை கூட அழைச்சிக்க. அந்த உயிர் இருக்கு, கிழக்கு திசை அந்த உயிர் இருக்கு, மாமியா உயிர் இருக்கு. சரியா? இப்ப அழைச்சிக்க மருதாயை. அக்கா அக்கா 11 ரூபா காணிக்க வச்சுட்டலைங்க. 11 ரூபா சில்லறை வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு அதில் 3 வேளை கல்பூரம் வச்சு பொறுத்துக்கா. அதான் பாரு அக்கா, அந்த தட்டத்தில் பொறுத்துக்கா. சாமி எனக்கு பொய்யா போயிடுச்சுண்ணா. சாமியாச்சும் ஒரு நானாச்சும் சாமி. சாமிகிட்டே ஒரு ரூபா கொடு. அதுதான் அந்த அக்கா மேலே அழைச்சி விட்டுட்டு நான் சொன்னது. சரி, கண்ணு ஒரு ரூபா லீசு. ஏற்கனவே அதில் 1 ரூபா இருக்குதுல்ல, அதை எடுத்து தம்பி நான் போய் கேட்டு அக்கா அக்கா வெத்தலை பாக்கல வைக்கா, நிச்சயமா நீ கேளு. வெத்தலை பாக்கல வைக்கா. நீ தரத்துலையா நான்? அக்கா அக்கா ஏக்கா நீ ராவடி பண்ணுறீங்க? அந்த இதை எடுத்து இதில் வச்சுட்டு அதில் பொறுத்துக்கா 3 இல்லையா? காய்ச்சி எடுத்து இதில் போய் வெத்தலை பாக்க வச்சா கையை கல்புரத்தை அதெல்லாம் போட்டு கல்புரத்தை 3 வச்சியா? 3 வச்சுக்கிறது 4 அது 4 வச்சு அது 3 வச்சு சொல்லுங்க. நீ எத்தனையோ வெய்ய வச்சு பொறுத்து இல்லாத வச்சு சொன்னதான் தடத்தை எடுத்து சாமி காமிக்க. சாமி காய் நான் தான் உட்காந்துட்டேன். இப்பயும் சொல்றோமா, யார் மனசே சங்கடப்படக்கூடாது. அம்மா சரியா? எங்களுக்கு காமாட்சிமா சாமி கடவுளே காமாட்சி இருக்கு. அந்த மாதிரி வராதே கொடுக்குற முன்னாடி காமாட்சிமா. காமாட்சி மருத்துவம் வராது. தாயே ஆயா மருதாயி பத்திரியே, காமாட்சி தாயே மருதாயி, அப்பம் மட்டும் தெய்வமே, பிராமண ஐயா சீக்கிரம் வந்து சொல்லு ஐயா. காமாட்சி காத்தராயா என்ன கேள்வி? கேள்வியா? என்னுடைய தாய் உசுரோட இருக்குதா இல்லையான்னு தான் கேள்வி. யார் மூலியமா வந்தோம்? என் மூலியமா தான் சாமி வந்தேன். நீ எனக்கு சொல்லு சாமி, நான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன். என்ன சொன்ன உங்ககிட்ட வந்து? என்ன சொன்ன சாமி? இந்த இடம் உண்மை மட்டும்தான் இருக்கணும். உண்மைக்கு தான் நான் உண்மையை தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான் சாமி நான் வந்தேன். நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா? என்ன சொன்னோம்? சொன்னியே சாமி சொன்னியே. ஏய், நீ பேசக்கூடாதுன்னுட்டாங்க. சாமி நீ என் மூலியமா வந்து நீ அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துக்கிற. நீ என்ன வாக்கு கொடுத்தியே எனக்கு தெரியாது சாமி. இந்த அம்மா தான் ஏன் தம்பி இந்த அம்மா மேல வந்து எங்க கிட்ட தான் வாக்கு கொடுத்துருக்குது. அப்ப நாங்க தானே கேட்கணும். இந்த அம்மா தான் கேட்டது. ஏன் சாமி நீயே வந்து தானே கைவாரம் போட்டு கொடுத்த. எங்க அம்மா இல்ல, நீங்க போய் காவேரியில கழிச்சாலும் சரி எங்க கழிச்சாலும் சரி உங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு கழின்னு சொன்னேன். அப்புறம் இப்ப எப்படி சாமி? அதனாலதான் என் மேலே அழைக்க கூடாதுன்னு சாமி நாங்க. அதனாலதான் நாங்க கேட்போம். எங்க கிட்ட தான் வர வந்து சொல்லிச்சு. கைவாரம் என் பிறந்தவங்ககிட்டயும் என்கிட்டயும் தானே கைவாரம் போட்டு கொடுத்துச்சு. நான் போட்டு கொடுத்தேனா? நீ தான் சாமி வந்து சொன்ன. நீயே தான் வந்து சொன்ன அந்த பொண்ணு மேல. எங்க அப்பா மட்டும் குலதெய்வமே தான் வந்து சொல்லிச்சு. மருதாயி அம்மா நான் மருதாயி வந்திருக்கிறேன். உங்க அம்மா இறந்துருச்சு. அது கண்ணு கட்டா தேசத்துல போய் தண்ணியில இறந்துருச்சு. அழுந்துகிட்டு இறந்ததான் உங்க குடும்பத்தை பாதிக்குதுன்னு சொல்லிச்சு. என் தம்பி வீட்டு குடும்பத்தையே பாதிக்குதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் நாங்க சொல்லவும் தானே கேக்குறோம். சரி சாமி, நீ தான் எங்களுக்கு இருக்குதுன்னு சாமி இதில் உள்குத்து என்ன இருக்குதுன்னு நீயே சொல்லிவிடு சாமி. உள்குத்து என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஒன்று இந்த அம்மா மேலே சாமி வருதா இல்லை பேய் வருதா? சாமியா பேயா இல்ல பொய்யா? நான் வந்து உனக்கு வரம் கொடுக்க கிடையாது. கை சத்தியம் நான் பண்ண கிடையாது. எப்படி சாமி மருதாயின்னு தானே சொல்லிச்சு. மருதாயி தான் வந்திருக்கிறேன். நீ வந்து ஆடுற உத்தரவாதத்துக்கு என் பேரை ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்க முடியாது. சரி அது மேல வரது என்ன சாமி? அது மேல வரதுன்னா சொல்லு சாமி. மருதாயி இல்ல என்ன வருது? இங்க வா. அதுக்கு தான் மண்ணியே வந்து உட்காரணும். எத்தனையோ பேர் பேய் வந்துட்டு கூட சாமி வந்ததுன்னு சொல்றாங்க. ஏக்கா ஏக்கா இங்க வா. ஏக்கா இங்க உட்காந்து கிழக்கு பக்கமா திரும்பி உட்காருக்கா. இப்பயே சொல்றோம், நான் வராத உன்னு மேல வந்தன்ற
ஆமா சாமி. இப்ப அலசாமி எது வருத பாக்கலாம். அலசாமி வேற என்ன இருந்தாலும் வெளி வரணும். ஆமா. பொய்யான எந்த தகவல் அங்க போக கூடாது. நவுத்து வாங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் கடவுள. எங்க அப்பா மட்டும் கொலை தெய்வத்தை சொல்லு பாக்கலாம். பார்க்கலாம் என்ன இருக்குது இப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ தெரியுதுல, இப்போ தெரியுதுல என்ன இருக்குதுன்னு கண்டுக்கலாம். கிட்டவா. இன்னும் கிட்டவா கிட்டவா. முத்துமாரி அம்மா பொய் சொல்ல மாட்டான். அந்த ஆத்தா பொய் சொல்லிட்டா எப்படி? என்னன்னு காமிக்கணும் சாமி மட்டும் என்னன்னு காமிச்சாதான். நான் இவ உடம்புல வந்தது இவன் நெசன்ற. நீ நெசன்ற. நான் பைசத்தையும் கொடுத்தது நெசன்ற. இப்ப உள்ள இருக்கிறது என்னன்னாலும் ஆடுவீங்க. ஆடணும். அதுதான் நாங்களும் சொல்றோம். ஆடணும். உன் பேர சொல்லி பொய் சொல்லி ஆடிருச்சுல, ஏன் ஆத்தா பேர சொல்றேன்? எட்ரா சாட்டைய. சாட்டை தம்பி கூப்பிடு, அவன் கூப்பிடு சாட்டை எடுத்துட்டு சொல்லு. நான் வருதுன்னு பாரு சாமி சீக்கிரம். ஏய் அப்ப எனக்கு அவன் என்னைக்கு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா சாமி என்னைக்குமே. ஏய் நான் வந்தது உண்மை வெளிய வாப்பா. சீக்கிரமா உன் பேர சொல்லி போய் பண்ணி முடிச்சுல என்ன சாமி புரியாம வாங்க. ஏன் இப்ப வரல? ஏன் இப்ப வரல? அத்தான சாமி தெரியல சாமி. பொய்யும் நேசமா எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தானே தெரியும். கை சத்தியம் கொடுத்தல்ல, ஏன் இப்ப வரல? கை சத்தியம் தான் கொடுத்துச்சு. அதே ஏன் வரல? பதில் சொல்லு. என்ன காரணம்னு எங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நீயும் சாமி சொல்ற சாமி, நாங்க சாமியில தான் நம்புவோம். எங்களுக்கு என்ன தெரியும்? சரி இப்போ ஏன் வரல? அத்தான தம்பி தெரியலையே. அன்னைக்கு வந்து தம்பி சும்மா வந்து நான் குலதெய்வம் மருதாயின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ அதை நம்பிட்டு வந்து அதுதான் கேட்கறோம் விகரமா. இப்போ ஏன் வரல? எங்க அம்மா செத்து அடிச்சிருச்சுன்னு சொல்லிச்சேன். கொண்டுட்டு போய் எதா இருந்தாலும் கொண்டுட்டு போய். நான் உன் பேர் சொல்லு. புளிமோர் சாப்பிட்டு இருந்தா பேய் தான் வராது. என்னப்பா? புளிமோர் சாப்பிட்டு இருந்தா பேய் தான் வராது. சனிக்கிழமை சுத்தமா தான் வச்சுக்கோ. யாருமே சாப்பிடக்கூடாது. எதா இருந்தாலும் வெளியே காமி. மினி பண்ணா காத்தா கருப்பா ஏய் நவரா தானே. எதுவுமே இல்லை. சும்மா தான் சொல்றது. இல்லாததை வானா எங்கேருந்து வர வைப்பீங்க? எங்க அப்பா மட்டும் குலதெய்வமெல்லாம் இருக்குது. ஆனா சரி ரைட்டு, எப்படி அந்த காமால சாமி வந்துச்சு சொல்றேன்னு சொல்லுங்க. சொல்லு. சாமியே வந்துச்சு தம்பி. உண்மையாலுமே சாமி வந்துச்சு. சாமி அப்படிலாம் நினைக்காத. சாமி இருந்தா இப்போ வரணும். அதை முதல்ல புரிஞ்சிக்க. சரி சரி விடு சாமி. சரி தெரிஞ்சுக்க. சரி சாமி உசுரோட இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் செய்ய தேவையில்ல. அது யாரு எந்த கருப்பு கழிச்சா இப்ப கழியாது. உசுரோட இருந்தா போதும். எங்க இருந்தாலும் சரி. சரி சாமி, என் குடும்பத்துக்கு எந்த சிக்கல் இல்லாத எங்களுக்கு தொடர்ந்தா சரி சாமி. மருதாயி அம்மா எந்த திசையிலும் நாங்களும் தேடிட்டு இருக்கிறோம். சாமி கடவுளே நீ தெரியுமா? நாங்க இது நாள் வரையும் தேடிலாம் போகல சாமி. நாங்க இப்பதான் கேட்கவே வந்திருக்கிறோங்க. இந்த ரெண்டே சாமிகிட்ட தான் நாங்க கேட்க வந்ததே. அது நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் இப்பதான் சாமி கேட்க வந்திருக்கிறோம். நாங்க தெரிஞ்சுக்க வந்தோங்க. இது நாள் வரைக்கும் நாங்க தேடவும் இல்ல. நாங்க எங்கேயும் போய் கேட்கவும் இல்ல. இவங்கெல்லாம் கேட்கல சாமி. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி. அங்காம போய் நான் வெளியில போறேன், தெக்க போறேன், எந்த கோயம்புத்தூர் கட்டி போறேன். நான் கேக்குறேன் இப்படி பலானப்பட்ட ஊர்ல இருந்து ஒரு அம்மா வந்துச்சு இருக்குதான்னு எங்கேயும் கேக்குறேன். இவங்க கேட்கல. எங்க தம்பி வீட்டுல இப்பதான் வந்துருக்குறாங்க. நீ அடுத்த வீட்டுக்கு போனவன் சரியா எனக்கு உடம்பு தாங்குது. சரி வராது. எனக்கு அம்மா உடம்பு இல்லையா? சாமி இப்போ உன் மாமியார போய் சொந்தம் கொண்டாடு. உரிமை வரும். சரியா? இவங்க குடும்பத்துக்கு நீ ஏதாவது செஞ்ச ஏர்வி ஆகுமா? அப்படித்தான். கிழக்கு திசை உயிர் இருக்கு. சரி சாமி நம்பி போலாமா? அது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலையே சாமி. கிழக்கத்தாச சொல்றேன் சாமி. நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? அணைக்கட்டு உள்ள இடம், முனியப்பம் உள்ள இடம். அடையாளமே தெரியாது.
பெரிய பிரச்சனைப்பா. 40 வருஷம்ன்றீங்களே, எப்படி உருவத்தை வச்சு இதுதான் 45 வருஷம். எப்படி? எதுவுமே எங்ககிட்ட அடையாளமே எதுவும் இல்லை சாமி. அணைக்கட்டு இடம், அணைக்கட்டு இடமா? முனியப்பன் உள்ள இடம். கோயில்ல இருக்குதா? அத்தை மினி போடலன்னா கோயில் தான். எனக்கு அடையாளம் கொஞ்சம் அற்புதமா தெரியும். 45 வயசு இருக்கும்பா. நான்லாம் சின்ன பிள்ளை, 6 வயசுக்குள்ள. எதுக்கு? அம்மா இருக்கிற இடம் நுழைவாயில் கிழக்கு திசை. சரியா? இருக்கிற இடம் சரியான இடம் தெற்கு திசை கிழக்கு பக்கம். தெற்கு திசை கிழக்கு பக்கம் இருக்கு. உயிர் போகல கருமங்காரியம் செஞ்சு கருமத்தை வாங்காத. நுழைவாயி எல்லாம் கரெக்டாக சொல்லிப்பிடிச்சு நோட் பண்ணிக்க. அது கோயில்லயே இருக்குதா இல்ல ஊருக்குள்ள இருக்குதா? அதான் சொல்லிச்சு. முனியப்பன் உள்ள இடம் அணைக்கட்டு உள்ள இடம் கிழக்கு திசை, தெற்கு திசை கிழக்கு சேர்ந்தது. சாமி நம்ம போனா அந்த இடத்த நோய்க்கு போனா நம்ம கண்ணுக்கு கிடைக்குமா சாமி? வருமா? எங்க இடம் போனா நாங்க அது மனநிலை சுத்தமா இல்ல. அதுக்கு அதோட மனநிலை சுத்தமா இல்ல. கண்டறிஞ்சு உன்னால காத்து கூட்டிட்டு வர முடியும்னா தெரிஞ்சா கூட கூட்டிட்டு வந்துடலாம். கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ணிக்கலாம். ஹோட்டல் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். கை விழுந்து போயிருக்கும். கை விழுந்து போய் தான் எப்படி சாமி? செயல் இல்லாத இருக்கும் கை. சரியா? அது தனிப்பட்ட முறையில தான் இருக்குதா சாமி? இல்ல கூட யாராவது கூட இருக்காங்க? யாரும் இல்ல. அது பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்கு. வரவங்க கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு. சரியா போச்சு. வலது கையா சாமி இடத கையா? அது மனசுல நல்ல மனசு சரியில்லைன்னு கம்முன்னு சாமி. நம்ம இடம் போலான்னு அது மனசுல தோணுமா தோணாதா? அது யாருமே அதுக்கு நினைப்பில்ல. சத்தா சாமி எப்படி வந்து சேரும்? நீ இப்ப சொல்லும் போது எனக்கு கேட்க முடியலையே சாமி. சரி சரி, அது யாருமே அதுக்கு தெரியாது. இது இப்படி ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாகனத்தால அடிபட்டது. 1.5 வருஷத்துக்கு பக்கம் ஆகும். அதுக்கு முன்னாடி கோயிலே விதின்னு கிடந்தது. சாமி ஒரு பொம்பளை சொல்லி போய் அந்த இடம் கூட்டிட்டு போய் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றது அது உண்மையா பொய்யா சாமி? எங்களுக்கு தெரியல. எப்ப போய் கேட்டேன்? நான் போகல சாமி. வேற ஒருத்தர் போனாங்க. அது எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு நாங்க சொன்னோங்க. அவங்க கூட்டிட்டு போய் நான் காட்டினா நீங்க கூட்டிட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 6-7 வருஷம் ஆகுது சாமி. 4-5 வருஷம் ஆகும். 7 வருஷம் ஆகுது. நான் கார் வேலை செய்யறது சாமி. இந்த இடத்துல அம்மா இருக்குது, ஒரு பெரிய பண்ணையில இருக்குது கிழக்கு பக்கம், இது தெற்கு பக்கம். வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு எங்ககிட்ட போன் பண்ணாங்க. சரி நாங்க வரோன்னு எங்க தம்பிகிட்ட சொன்னாங்க. அப்புறம் இப்போ இன்னொரு எனக்கு அத்தையே தான் அது. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வேறவங்களை எங்க அண்ணா பெரியம்மா மரிமக்களை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகல அந்த இடத்துல இல்லைன்ட்டு நான் காட்டினா கொண்டு போடுவீங்களான்னு அந்த பையன், அந்த கூட்டிட்டு போன பையன் சொன்னிச்சான். அதுக்கு அவங்க இல்லை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், காட்டு அடையாளம் மட்டும் காட்டுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களாம் சாமி. அதுதான் இது அல்ல, அது உண்மையா பொய்யா? இருந்த இடம் சரிதான். இருந்த இடம் அந்த இடமே தான் சாமி. அந்த இடத்துல போனா பாத்துருக்கலாம். இவங்க பயந்துட்டு வந்துட்டாங்க, என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல தான் சாமி இருக்குதா இல்ல வேற இடமா சாமி? இப்ப அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல இல்ல.
சரி சாமி நாங்க இனிமேல் கேட்டுதான் என்ன சாமி இப்போ பண்ணுறது. கொஞ்சம் பக்கமா இருக்குதா இல்ல தூரமா இருக்குதா அதுவுமே தலை பார்க்கறதுக்கு கிழக்கு தசைன்னு சொல்லுது. கிழக்கு எந்த தசை இடத்துல நாங்க இருக்குது. போய் வந்தோம். தெற்க தெற்கு தசை கிழக்கு அதான் கிழக்கு பக்கமா சேர்ந்த மாதிரி. தெற்க போய் கிழக்கு பக்கமா இருக்குதா. ஜாதகம் குறிப்பு கொடுத்துட்டா சாதக குறிப்பு சாமி குறிக்க முடியாது. சாமி எங்களுக்கு இருக்கிற இடம் காமிக்கணும். திசையைத்தான் காட்டுங்க காட்டும் சாமி. நாங்க இது நாள் வரைக்கும் எங்களுக்கு அடையாளமே தெரியாது சாமி. நாங்களா அவங்களா வந்து நான் தான் மாமியானா தான் எங்களுக்கு தெரியும். நான் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அவளையும் அவங்க தம்பிக்கும் சிறு குழந்தைகளை விட்டுட்டு போனவங்க அவங்க அம்மா. அது ஏன் சரி சாமி இருக்குன்னு சொல்ற நம்பிக்கையோட போறேன் சாமி. கடவுளை ஆண்டவனே என் குடும்பத்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாத நல்லபடியா நீ தான் காத்துக்கணும் கடவுளை ஆண்டவனே. கருமங்காரியம் எதுவும் செய்யாத. சரி சாமி. செஞ்சா திருப்பி உன் குடும்பத்தை தான் அடிச்சு நிக்கும். அதுதான் சரி சாமி. அதுதான் மெயின். அது போனா கூட்டிட்டு கிளவி பிடிச்சி கூட்டிட்டு வரலாமா சாமி இல்ல போனா நம்ம கண்ணுக்கு நேருமா சாமி. அதையாவது வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேங்க. நான் போற இதுக்குள்ள அது ஆயுசு முடிகிற வரையும் உன் கண்ணு கிடைக்காது. ஆயுசு முடிகிற வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு கிடைக்காது. அப்ப கிடைக்காத பத்தி கேட்டுனா சாமி கிடைக்கிற அன்னைக்கு தானே பொருள் உங்க இடம் அது பொருள் எங்க இடம் வரும். எப்படி சாமி எதை வரும்? வந்தாலும் வந்துருவா. இல்ல சாமியே கேக்குறீங்க. போன அப்புறம் எங்க கைக்கு வந்துருமா சாமி. எப்படி சாமி எங்களுக்கு வருவோம்? வரும்போது தெரியும் பார். அதே வந்துருமா எங்க இடத்துக்கு. உடலோ உனக்கு தேவை என்ன? உயிர் தான் தேவை. உயிரோட வந்தா பரவாயில்ல. கடைசியில் கருமாந்திரம் பண்ணுறதுக்கு தான் சாமி கேட்குறாங்க. சாமி அதுக்குள்ள தம்பி நீ பாரு. சாமி எங்களுக்கு உயிரோட வரலன்னா கூட போய் அந்த செடி வந்து கேட்டமா கூட போதும் சாமி. நான் காரியம் கருமங்காரியத்தை தொலைக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுன்னு நீ கேட்டு நிக்க. ஆமா சாமி. நான் சொன்னது என்னாச்சு? ஆமா சாமி அதான் உண்மை. யாருக்கு இந்த இடத்துல கேட்க கூடாது. வெளியே போய் தான் கேட்கணும். சரி சாமி எனக்கு கையில எனக்கு நல்லா என் குடும்பத்தை கட்டி காப்பாத்தி எனக்கு பக்கத்தான வா சாமி. என்ன ஊட்டி கூட்டிட்டு வா அப்படியா. எனக்கு நல்லது பண்ணி எங்களுக்கு கனி குடிச்சாமி. அதே மாமத்தார அதே தேடி வந்தாலும் சரி சாமி. அப்படியே எங்க ஊருக்கு சேதி வந்து சேர்ந்தாலுமே நல்லதுதான். அந்த இடம் குறிப்பு நான் சொல்றாங்க. சரியா? இலவாசப்படியில கட்டு. அஞ்சு துணி போடு. சாமி ரெண்டு கூடு இருக்குது. சாமி படியில் வச்சு எங்ககிட்டயும் போயிட்டு நான் ஒன்று மந்திரிச்சு கொடுத்துருவேன். ரெண்டையும் ரெண்டு வீட்டு மஞ்சள் துணி நினைச்சு இலவாசப்படியில கட்டி விடு. சரியா? சரி சரி. பையன் சொல்றான் கருமங்காரியம் செஞ்சிடாத. சரி சாமி. செஞ்சு விடாத. தான் போனாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு தவளை இருப்பா. சரி உன்னை கண்டு வரும். அது வரல எதுவும் பண்ணிடாது. சரி சாமி நான் எதுவும் பண்ணல. இந்த பொம்பளை எல்லாம் தேடலன்னு எங்களை கேக்குதா? எனக்கே உங்க அம்மா தெரியும். எப்படியாப்பட்ட பொம்பளை பாரு. தெரியாத பொம்பளை போய் என்ன இவ தேடி தேடி பிடிக்கலன்னா நானா தான் இப்ப தேடிக்கிட்டு. நீ தேடியா இருந்தாலும் கண்ணுக்கு படாது போ. அதான் சாமி எனக்கு அது எப்படி நேரம் என்ன எனக்கு தெரியாது. நான் தான் உங்க மாமியார் சொன்னதான் எனக்கு தெரியும். உனக்கு அந்த சாமி சொன்னது அந்த என்ன ஊரு அந்த ஊரை மாத்திரம் நான் போய் நாளைக்கே கேட்டு வரேன். நான் போய் கேட்டுட்டு வா. வந்து கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வர. கைக்கு பிடித்தாலும் சரி எப்படி அத்தான் அந்த ஊருக்கே நான் போய் கேட்டு சாமி உனக்கு கொடுத்தது என்ன? எனக்கு உள்ளுக்கு சாமி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருவேன். நிலவாசப்படியில கட்டு. சாமி எனக்கு ஒன்று வாசப்படியில் கட்டுறதுக்கு அவளுக்கு ஒன்று குடிச்சாமி உள்ளுக்கு கொடுத்தாங்க. வாசப்படி இதுவே போதும் போமா. கட்டிடலாமா?
அப்படியா கல்யாணம் பொண்ணு அமைச்சு கல்யாணம் கழிச்சிட்டு வரேன். சரி. சாமி இது பொண்ணு அடியல் தான் திருப்பி வருவேன். மருதாத்தா பொண்ணு கண்டிப்பா இருக்கு. சாமி பையனுக்கு கல்யாணம் ஆகாத இப்போதான் ஆடி போய் ஆகுதுன்னு இப்போ ஒரு சாமி உன் வாக்கு முடிஞ்சிச்சுன்னா